2 இன்சிடென்ட் சொல்றேன். ஏன்னா என்னோட கிளையண்ட் நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுங்கும்போது, என்னோட கிளையண்ட் ஒருத்தருக்கு இது ஆகஸ்ட் மாசத்துல நடந்தது. அ ஒரு கால் ஒண்ணு வந்திருக்கு. அவரு வேற ஒரு விஷயத்துக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது, அவசரமா கால் வந்திருக்கு. நல்ல படித்தவர், வயதானவர், 60 வயசுக்கு மேற்பட்டவர். ஒரு அஃப்ளூயன்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க. ஸோ அவருக்கு ஃபோன் வந்த உடனே, அவர் பயந்துட்டு இதே மாரி தான். நீங்க ஆன்டி மனி லாண்டரிங்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஸோ இத ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் டீட்டெயில்ஸ எங்களுக்கு சொல்லுங்க. அந்த பணத்த எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்டிம்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல உஷாராயி, நம்மளோ கரெக்ட்டா டாக்ஸ் கட்டிட்டு வரோம். இல்ல நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. இல்ல நமக்குன்னு ஒரு பேங்கர் இருக்காரு. அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தாருன்னா, அவர் உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருப்பாரு. பட் பயந்துகிட்டு யார்ட்டயும் சொல்லாம, அவரு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் ஸ்லோவா அவர த்ரெட்டன் பண்ணி நம்ம நெனச்சு பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ரூ. 2,15 கோடி வந்து அந்த கிளையண்ட் வந்து 10 நாள்ல தன்னோட மொத்த சேவிங்ஸையும், ரிட்டயர்மென்ட் சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்கேம். ஃப்ராட்ஸ்டருக்கு, ஸ்கேம்ஸ்டருக்கு அனுப்பிச்சுட்டாரு.